பிரைஸ் தி லார்ட். யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 100 ஆடு இருக்குது ஒரு மேய்ப்பன் கிட்டனா, ஒரு ஆடு வழி தப்பி காணாம போனா கூட அந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவாரு, 99யும் விட்டுட்டு அந்த ஒன்ன கண்டுபிடித்து திரும்ப மந்தையில சேர்க்க பிரயாசப்படுவார். அதே போலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில வந்து தன்னுடைய ஜீவனை தந்து ரத்தம் சிந்தி நமக்காக மரித்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த நல்ல தேவனை நம்ம ஒரு காலமும் என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. அவரோட வேதத்தை நம்ம மறக்கக்கூடாது, கர்த்தரை மறக்கக்கூடாது, வசனத்தை மறக்கக்கூடாது. சங்கீதம் 23:1 வாசிக்கிறோம், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சியடையேன். அவர் நம்மளுடைய மேய்ப்பரா இருக்கும் பொழுது, நம்ம அவரோட மந்தையில் இருக்கிற ஆடுகளா இருக்கும் பொழுது அவர் நம்மளை போஷிப்பார், பாதுகாப்பார், சுமப்பார். ஏன்னா அவர் நம்மளை நல்லா அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.